1971 வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டு 11 கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஒமேகா சிக்கி மொபிலிட்டி OSM பிராண்டில் வரக்கூடிய ஸ்ட்ரீம் ஆட்டோ ஒருத்தர் வாங்கி 8 மாதம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த 8 மாதத்தில் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் இப்போ நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் வண்டி வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சுண்ணே? வண்டி வாங்கி 8 மாதம் ஆச்சுண்ணே. எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க? இதுவரை 16,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இந்த 8 மாதம் 16,000 கிலோமீட்டரில் எவ்வளோ பணத்தை மிச்சம் பண்ணியிருப்பீங்க? ஒரு 55,000 ரூபா மிச்சம் பண்ணியிருக்கேன். டீசலில் விட இதில் எவ்வளோ டீசல் செலவாகும்? டீசல்னால் கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு 30 கிலோமீட்டர் ஓட்டலாம், அவ்வளோதான். ஒரு தடவை இதில் சார்ஜ் பண்ணுறதுக்கு அதில் 400 ரூபா டீசல் போடணும். ஸோ இதில் கம்மியாக தான் ஆகுது. இப்போ கரண்ட் பில் எவ்வளோ கூட வருது? கரண்ட் பில்லு மாதத்துக்கு 1,500 ரூபா கட்டுறோம். 1,500 தான். ஸோ இப்போ மாதத்துக்கு 1,500 ரூபா ஆகுது எலக்ட்ரிக்கு. டீசல்லாம் எவ்வளோ ஆகும் மாதத்துக்கு? டீசலுக்கு மட்டும் ஒரு 15,000 டீசலுக்கு மட்டும் அப்படியே 15,000. சரி, ரைட்ண்ணே. ஸோ எப்படியும் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 13,500 மிச்சம் ஆகுது இப்போ எலக்ட்ரிக்னால. சரிண்ணே, இப்போ வந்து மெயின்டெனன்ஸ்க்காக எதுவும் செலவு பண்ணிக்கலாம் இந்த 8 மாதத்தில்? மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை பற்றி சொல்லுங்களேன். ஜீரோ மெயின்டெனன்ஸ். ஸோ பெருசாக எதுவும் மெயின்டெனன்ஸ்ன்ற ஒன்று இது வரைக்கும் கிடையாது. 8 மாதத்தில் எந்த ஸ்பேஸ் எதுவும் மாற்றல கிடையாது. சரி.